சிவம் என்பது எங்கும் இருக்கின்ற பரம்பொருள். ஆனால் தமிழர்களுக்கு மட்டும்தான் சிவன் முந்தியா முருகன் முந்தியான்னு ஒரு சந்தேகத்துக்கு வருவதற்கு இடமே உண்டு. தமிழர்களை தவிர மற்ற இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. எந்த மொழியில் இருக்கிறவங்களும் எந்த நாட்டில் இருக்கிறவங்களும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழுக்கு மட்டும்தான் முதல் முருகன் வந்ததே தமிழ்நாட்டில் தான். அதை கண்டிப்பாக அதாவது உற்பத்தி பண்ண மாதிரி நம்ம அதை சொல்லணும். ஏனென்றால் தமிழர்கள்கிட்ட தான் முருக வழிபாடும் சிவ வழிபாடும் இருந்ததுக்கு அடையாளங்கள் நமக்கு சொல்லுகின்ற அந்த சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் சொல்கின்றன. தொடக்க நூல்கள் தமிழில் வந்தது மொத்தம் முருகனை பற்றி பேசும், அது சிவனை பற்றியும் பேசும். அடையாளங்கள் குறியீடுகள் அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டில் தான் உண்டு. அதனால் முருக வழிபாடு என்பது வெளிநாடுகளில் கிடையவே கிடையாது. தமிழில் தான் இருந்தது, தமிழ்நாட்டில் தான் வந்தது, தமிழால் தான் வந்தது, மொழியில் முதன்மையாக இருந்தது. அதனால தான் முருகு என்றாலே அழகுன்னு சொல்லும்போது முருகன் என்றால் தமிழ்னு சொல்லலாம். தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ் என்று சொல்லணும். ஆனால் சிவனிடத்தில் வரும்போது இரண்டாக பிரியும். ஆதியில் இரண்டாக இருக்கும். ஒன்று என்றால் அவனுக்கு இரண்டு கண்கள், தமிழ் ஒரு கண் என்றால் வடமொழி ஒரு கண்.